ஹலோ கைஸ், வெல்கம் டு ஜிடி ஃபேக்ஸ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க பைகேம். பைகேம்னா என்னது, பைகேம் லேர்ன் பண்ணால் ஒர்த்தா இல்லையா, அதில் என்னென்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பார்க்க போகிறோம். ஸோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பைகேமில் பைத்தான் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் நான் சொன்ன பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஓகேவா, எனக்கு தெரியும் நீங்கள் எப்படி யோசிப்பீங்கன்ட்டு. ஸோ பைகேம்ங்கிறது ஒரு கேமிங் இன்ஜின் கிடையாது, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். ஓகேவா, அதாவது பைகேம்ங்கிறது ஒரு கேமிங் இன்ஜின் கிடையாது, அது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அதாவது பைகேம் வந்து எதால் உருவாக்கியிருப்பாங்கன்னா எஸ்டிஎல். நான் உங்ககிட்ட எஸ்டிஎல் பற்றி சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், இல்லையே இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே கைஸ், அது எக்ஸ்பிளைன் பண்ணல, இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எஸ்டிஎல்லோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டைரக்ட் மீடியா லேயர். அதாவது சிம்பிள் டைரக்ட் மீடியா லேயர்னால் அது ஒரு மீடியா ஆடியோ, அது ஒரு வீடியோ ஆடியோவோட லைப்ரரி. அதாவது அதில் வந்து வீடியோ ஆடியோ அதுக்கு மட்டும் இல்லாமல் இன்புட் அதெல்லாம் கேதர் பண்ணி ஒரு சாஃப்ட்வேர் அப்படின்னா கேம் வந்து உருவாக்குவாங்க. ஓகேவா, அதில் ஒரு சாஃப்ட்வேர் இல்லைனா கேமை வந்து உருவாக்குவாங்க. இது வந்து 1998 சாம் லாண்டிங்கனால உருவாக்கப்பட்டுச்சு. அதாவது 1998 ரொம்ப பழசெல்லாம் இல்லை, சொன்ன போனால் ரொம்ப பழசு தான். அப்போயே பார்த்திக்கோங்க, எஸ்டிஎல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை வச்சு நிறைய கேம் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதை வச்சு சாஃப்ட்வேர் நிறைய உருவாக்கலாம். ஸோ இந்த எஸ்டிஎல் வந்து எதால் மேடப் ஆயிருக்குன்னா, இந்த எஸ்டிஎல் வந்து எதால் மேடப் ஆயிருக்குன்னா சிங்கிறது இந்த சியில் நான் சொல்கிறது சிங்கிறது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். எதை சொன்னாலும் குறுகுமாக்காலம் எஸ்டிஎல்ல ஆங்கிரி பேர்டு அந்த மாதிரி கேமில் உருவாக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எஸ்டிஎல் வந்து எந்த பிளாட்ஃபார்மில் வேணால் ரன் ஆகும். அதாவது எந்த பிளாட்ஃபார்ம் மீன்ஸ் எந்த ஓஎஸில் வேணால், எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் வேணால் அந்த கேமை வந்து டெவலப் பண்ணி ப்ளே பண்ண முடியும். அதாவது ஒரு கேம் நான் இப்போ இங்கேருந்து டெவலப் பண்ணிட்டேன்னா அது வந்து எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனாலும் விளாட முடியும். எக்ஸாம்பிள் iOS, லினக்ஸு, விண்டோஸ், மெயினாக விண்டோஸ், அந்த மாதிரி ஆண்ட்ராய்டு. அதில் ஒரு டைம் டெவலப் பண்ணிட்டாலே போதும், தனித்தனியாக அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண அவசியம் கிடையாது. நிறுத்து, நான் உங்ககிட்ட என்னத்தை பற்றி கேட்டேன், இந்த வீடியோ எதுக்கு, பைகேம் பற்றி தானே. எதுக்கு இதெல்லாம் போடுறேன்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு கேட்குது. எதுக்காக இருந்தாலும் ஒரு பொறுமை தேவை கைஸ். பொறுமை இல்லாமல் வாழ்க்கையில் எதுவும் பண்ண முடியாது. ரைட் விடுங்க, நீங்கள் திட்டுறது புரியுது. ஓகே வாங்க. அதாவது பைகேமுங்கிறது ஒரு கேமிங் இன்ஜின் கிடையாது, முன்னாடியே சொல்லிட்டேன். பைகேமுங்கிறது ஒரு ஃப்ரேம் ஒர்க். அது வந்து 28 அக்டோபர் 2000 பீட்டர் ஷைனால் உருவாக்கப்பட்டுச்சு. அதில் வந்து நிறையா பைகேமை வச்சு நிறைய கேம் உருவாக்கியிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃப்ரெட்ஸ் ஆன் ஃபயர், டேஞ்சரஸ் ஹை ஸ்கூல் கேர்ள்ஸ் இன் ட்ரபிள்ஸு, அந்த மாதிரி கேமில் அதால் ரொம்ப பவர்ஃபுல்லான இது. அது வந்து பேசிக்ஸ், அதாவது நம்ம மாதிரி ஆளுங்கள்லாம் கற்றுக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவும் பவர்ஃபுல்லான இன்ஜினு. ஓகேவா, அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இன்ஜின். அதில் வந்து பைத்தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட பெனிஃபிட், அதாவது இதோட மெரிட்ஸ் டிமெரிட்ஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அந்த யூசர் கொடுத்த எக்ஸ்பீரியன்ஸில் அந்த யூசர் சொன்னதை அப்படியே காப்பி அடித்து சொல்கிறேன். அதாவது நான் சொன்ன மாதிரி தான், இது ரொம்ப சிம்பிளானது, ரொம்ப ஹை லெவல். ஸோ யாராக இருந்தாலும் ஈஸியாக கற்றுக்க முடியும், ரொம்ப இது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் இதுவும் வந்து ஒரு பாப்புலரான கேமிங் இன்ஜின் தான், கேமிங் பிளாட்ஃபார்ம் தான். இது வந்து ஒரு பாப்புலரானது, எப்படி யூனிட்டி அன்ரியல் மாதிரி. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டு, இந்த சிஸ்டம் எப்படிலாம் உருவாக்கணும்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக நம்ம கூகுளில் தான் தட்டுவோம். அந்த மாதிரி கூகுளில் தட்டி அதில் இருக்கிறத எடுத்து நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ அதனால் இது அதோட பெனிஃபிட். இதுவும் ரொம்ப ஒன் ஆஃப் த பாப்புலர்ஸ். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஃப்யூச்சரில் ரொம்ப மேலே வளர்ந்துக்கிட்டே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதோட டிமெரிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இது வந்து ஒவ்வொரு கேமிங், இப்போ நீங்கள் ஒரு கேமிங் பண்ணிங்கன்னா அந்த சிஸ்டமோட கோடே ரொம்ப பெருசாக இருக்கும். ஆக்சுவலாக அதை கற்றுக்க போது நானும் எங்கள் ஃப்ரெண்டும் இதெல்லாம் வெடிச்சிருச்சு, அது ஒன்றுமே புரியல. அதாவது நார்மலாக ஒரு ஸ்னேக் கேம் உருவாக்குனாலே அதுக்குள்ளே ஓப்பனிங்கை பெருசாக கட்டாக அடிக்கிட்டு போய்கிட்டே இருக்காங்க. ஸோ அதனால் அதோட டிமெரிட்ஸே அதுதான். ஸோ அதை லேர்ன் பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பைத்தானுங்கிறது ஒரு ஹார்டஸ்டான என்னன்னு தெரியல. பிகாஸ் எனக்கு பைத்தான் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பற்றி எதுவும் தெரியாது. உங்களுக்கு எதாவது தெரிஞ்சிருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள், நானும் அதில் கற்றுக்கிறேன். ஸோ அதை லேர்ன் பண்ணலாமா, ஒர்த்தா இல்லையான்னு கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் Go.Unity, அன்ரியல் அது பக்கம் போகலாம் பைத்தானை தவிர. பட் ஆனால் பைகேம் வந்து ரொம்ப ஃப்யூச்சரில் வந்து ரொம்பவும் டிராஸ்டிக்காக வளரும், ரொம்ப அதிகமாக வளர்ந்துக்கிட்டே போகும். பைகேமுங்கிறது அப்படிப்பட்ட இன்ஜின். பட் ஆனால் அது வந்து ஒரு சிஸ்டம் உருவாக்குறதுக்குமே பெரிய தலைவலி. கோட்லாம் நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி கோட்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அப்படின்னா நீங்களே ஒரு டைம் போடுங்க, கூகுளில் போட்டு பாருங்கள், அது ரொம்ப பெருசாக இருக்கும். ஸோ நம்ம இதை கற்றுக்கலாமா வேண்டாமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யூனிட்டி Go.a செலக்ட் பண்ணலாம். இதை செலக்ட் பண்ணாதீங்க. ஸோ நான் போயிட்டு வரேங்க. டாடா, பை பாய்.